அப்புறம் என்ன ஸ்வேதா, எதிர்பார்க்கப்பட்ட லிஸ்ட் வந்துருச்சு காங்கிரஸ்ல இருந்து. அதுவும் பாதி தான் விட்டுருக்காங்க. பாதின்னு ஏன் சொல்றேன்னா, இன்னும் ஒருத்தர் ஒரே ஒரு வேட்பாளர் வந்து அதுலயும் ஒரு அறிவிக்கல. குறை வச்சிருக்காங்க, ஒரு தொகுதிக்கு அறிவிக்காம இருக்காங்க. ஆமா. இதுல ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்களை வந்து நிறைய ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 பேரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் 12 பேருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் அவர் தான் எம்எல்ஏ, அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா அவருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. செல்வ பெருந்தகை மறுபடியும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலேயே போட்டிடுறாரு. அவர் வந்து எக்மோரில் போட்டிடுவார், பூந்தமல்லியில் போட்டியிட போகிறாருலாம் சொன்னாங்க. பட் அவருடைய தொகுதியை அவர் ரீடைன் பண்ணுறாரு. சோழிங்கரில் முனிரத்னம், சோழிங்கரில் பார்த்தோன்னா பாமக தான் போட்டிடுறாங்க. அதே மாதிரி ரீடைன் பண்ணியிருக்க சீட்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ அறந்தாங்கியில் திருநாவுக்கரசருடைய மகன் ராமச்சந்திரன் அவருக்கு வந்து மறுபடியும் சீட் கொடுத்துருக்காங்க. சிவகாசி தொகுதியில் அதே சேம் கேண்டிடேட்டு, திருவாடனையிலே சேம் கேண்டிடேட்டு, ஸ்ரீவைகுண்டமில் ஊர்வசி அமிர்தராஜ், இவர் வந்து ஊர்வசி செல்வராஜோட பையன். வாரிசு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோன்னா 2 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து திருநாவுக்கரசர் மகன், இன்னொன்று ஊர்வசி செல்வராஜோட மகன் ஊர்வசி அமிர்தராஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்குநேரி தொகுதி வந்து ரூபி மனோகரனுக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் மறுபடியும் போட்டிடுறாரு. விலவங்கோடு எம்எல்ஏ தாரகை கட்பட் வந்து இந்த முறை குளச்சலுக்கும், விலவங்கோடு தொகுதிக்கு டிடி பிரவீனும் இந்த முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க? 4 தொகுதிகளில் பாஜகவும் காங்கிரஸும் வந்து நேருக்கு நேர் வந்து மோதுறாங்க. உதகமண்டலம், அறந்தாங்கி, கொளச்சல், விலவங்கோடு இந்த 4 தொகுதியிலையும் வந்து மோதுறாங்க. உதகமண்டலத்தில் பி ராமச்சந்திரன் போட்டி போடுறாரு. அறந்தாங்கிலையும் ராமச்சந்திரன் போட்டி போடுறாங்க. அதுவே கொளச்சல் தொகுதியில் தாரகை கத்பட் வந்து போட்டி போடுறாங்க. விலவங்கோடில் டிடி பிரவீன் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு இருக்கா ஃபைட்டு? ஆமாம். பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த இடத்துல யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியுது? இப்போ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொலைச்சல்லாம் வந்து காங்கிரஸ் தான் வந்து தொடர்ச்சி வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக அங்கெல்லாம் ஒரு முறை கூட வந்து வெற்றி பெறலை. ஸோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கான ஒரு சாதகமான ஒரு விஷயம் தான் இருக்குது. விலவங்கோடில் வந்து டிடி பிரவீன் வந்து போட்டி போடுறாரு. அதே விலவங்கோடு தொகுதியில் தான் வந்து விஜயதாரணி அவர்கள் வந்து போட்டி போட்டுருந்துருக்கிறாங்க. இவங்க கடந்த 3 முறையும் வந்து பார்த்தீங்கன்னா 2021, 11, அதே 16 இந்த 3 தேர்தல்கள்லையுமே விஜயதாரணி தான் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ 21 ஆக்சுவலா அவங்க தான் ஜெயிச்சாங்க. பிஜேபிக்கு போயிட்டாங்க. இப்போ பிஜேபியில இருந்து அவங்க தான் கேண்டிடேட்டா களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தொகுதி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா மாறி இருக்குன்னு சொல்லலாம். விலவங்கோடு தொகுதியில இது யாருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி அங்க விஜயதாரணிக்கு தான் செல்வாக்கா, இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்குல விஜயதாரணி வந்து வெற்றி பெறாங்களா அப்படின்றத ஒரு டெஸ்டிங்கா வந்து இது இருக்கும் விலவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதுவே வந்து அறந்தாங்கில பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து போட்டி போடுறாரு. எல்லா தொகுதிகளிலுமே இங்க காங்கிரஸும் பாஜகவும் நேரடியா மோதிர தொகுதிகளில் பெரும்பான்மையா வந்து காங்கிரஸ் தான் வந்து அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்திருக்கிறாங்க. இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கான செல்வாக்கு வந்து இருக்கு அந்த தொகுதிகள் எல்லாம். அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறதுனால அந்த தொகுதிகள் எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை வந்து பிஜேபி வந்து கொடுப்பாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் சில தொகுதி வந்து காங்கிரஸ் கையை விட்டு போயிருக்கு. தென்காசி தொகுதி லாஸ்ட் டைம் காங்கிரஸ் கையில் இருந்துச்சு, இந்த முறை அவங்களுக்கு இல்லை அது. அதே மாதிரி விருதாச்சலம் தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அந்த விருதாச்சலம் தொகுதியை தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. எம்எல்ஏஸாக பார்க்கும்போது மயிலாடுதுறையில் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு பதிலாக வேறொருவரை புதிதாக களமிறக்கி இருக்கிறார்கள். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜமால் யூனஸ் முகமது அப்படிங்கிற ஒரு புது வேட்பாளரை, ஒரு புது முகத்தை அவங்க களமிறக்கியிருக்காங்க. குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ தாரகை கட்பட்டு, இதுக்கு முன்னாடி பிரின்ஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். ஊட்டிலையுமே வேட்பாளர் மாற்றிருக்காங்க. இப்போ வந்து ராமச்சந்திரன், இதுக்கு முன்னாடி கணேஷ் அப்படிங்கிறவர் இருந்தார். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸில் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதே அளவுக்கு இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர் காங்கிரஸ்லேருந்து வரவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணுன்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் இன்னும் சில பேரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதில் எல்லாருமே சொல்கிற நேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டிடுற கேபி பிரகாஷ், சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டிடுற ஸ்ரீநிதி பிரேம். ஆக்சுவலாக ஸ்ரீநிதி பிரேம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸார் எல்லாருமே அவங்கள அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வேட்பாளர் பட்டியலில் அவங்களுடைய சமூகத்தையும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களே அதுக்கு வந்து விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. நம்ம கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து எல்லா இடத்துலையுமே என்னுடைய பேரை வந்து ஸ்ரீநிதி பிரேம்னு தான் மென்ஷன் பண்ணுறேன், எப்படி வந்து இந்த லிஸ்ட்டில் மட்டும் இப்படி வந்துச்சுன்னு தெரியல, அதை வந்து கண்டிப்பாக மாற்ற சொல்லி நான் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் லாஸ்ட் டைம் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. அங்கேருந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து வெளியேறி காங்கிரஸில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி துறையூர் தொகுதியில் தனித்தொகுதியில் போட்டியிடக்கூடிய
விச்சு லெனின் பிரசாத் அப்படிங்கிறவரும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர் தான். இப்போ இதில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அர்த்தநாரி அவர்லாம் வந்து முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையினருக்கான முக்கியத்துவம் அப்படின்னு வரும்போது வேளச்சேரியில் ஹசன் மௌலானாவுக்கும் அண்ட் மயிலாடுதுறையில் ஜமால் யூனுஸ் முகமது அவங்க 2 பேருக்கும் இஸ்லாமியர்களாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை தவிர சில கிறிஸ்தவர்களுக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறதையும் இதில் நம்ம கவனிக்கலாம். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 27 வேட்பாளர்களும் கேண்டிடேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. விமன் ரெப்ரசன்டேஷனை 33% ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கணும், ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் நாங்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை அப்படி சொல்லி இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே வந்து 2 பெண்கள் தான் இருக்காங்க. சிங்கநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளர் ஸ்ரீநிதி, அவங்களுடைய பெயர் வந்து ஸ்ரீநிதி நாயுடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேட்பாளர். அதே மாதிரி கொளச்சல் தொகுதியில் வந்து டாக்டர் தாரகை கத்பட், இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து பெண்களே வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி மாதிரி ஒரு விமன் லீடர் வந்து இருக்கிறாங்க. சோனியா காந்தி அவர்கள்லாம் இருக்கிறாங்க. சக்தி கிளப்ஸ்லாம் வச்சு பெண்களுக்காக முக்கியத்துவம் வந்து காங்கிரஸ்ல தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்லயே 2 பெண் வேட்பாளர்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ 27ல் 28+1 அப்படின்றதுனால 28+1ல் 2 பெண் வேட்பாளர் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. பாமகவில் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய GK மணி, அவருடைய மகன் தமிழ்குமரன், அவர் வந்து திரைப்பட தயாரிப்பாளர், லைகா நிறுவனத்திலையும் வேலை செய்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் கட்சியிலேயே சேர்ந்தார். அவருக்கு வந்து பெண்ணாகரம் சீட்டு கொடுத்துருக்காங்க. பெண்ணாகரம் வந்து அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளரை போடணுன்றதுக்காகவே இவரை சேர்த்தாங்களா, இல்லை இவரை சேர்த்ததுக்காகவே அந்த தொகுதியை வாங்கினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுவும் வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இவர்கள் தவிர்த்து பார்க்கும்போது இப்போ செல்வ பெருந்தகையும் தொகுதி மாறுவார்னு சொன்னாங்க. அவருடைய தொகுதியை ரீட்டைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சென்னையில் வந்து வேளச்சேரியில் சென்னையில் மழை பெய்யும் போதெல்லாம் அங்கே மழை நீர் தேங்குவது, அந்த டைமில் ஒரு பிரச்சனை, அதை வந்து ஹசன் மௌலானா எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதுல தொடங்கி அவ்வளவு சூப்பராக இல்லை. காங்கிரஸ் வந்து வேளச்சேரி தொகுதியை வாங்கவே மாட்டாங்கன்னெலாம் சொன்னாங்க. முன்னாடி வாங்கினாலும் கேண்டிடேட்டை மாற்றுவாங்கன்னு சொன்னாங்க. பட் அதே பழைய கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் வந்து சில காங்கிரஸ் அப்படின்னாலே கோஷ்டி மோதல் இருக்கும். வழக்கமாக வந்து சத்தியமூர்த்தி பவனில் அது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த முறை இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்துட்டு இதில் எத்தனை பேர் வந்து அதிருப்தி குரல்களை வெளியிட போகிறாங்க, அதிருப்தியை வெளிப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே இந்த லிஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்து தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் சில பேர் வந்து தாவேக்கா வேட்பாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து ஒருவேளை அப்படி அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த போறாங்க அப்படின்றது தெரியல. அதை நம்ம இன்னும் 28ஆவதா வந்து தொகுதி மேலூரை வந்து அறிவிக்காம இருக்கிறாங்க வேட்பாளர். அங்க ஏதோ சிக்கல் இருக்கா? ஏன்னா பாஜகவிலேயாச்சும் 6 தொகுதிகள் தான் சிக்கல்ல இருக்கு. ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, யாருக்கு கொடுக்கறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அது டிலே ஆயிட்டு இருக்குன்ற ஒரு ரீசன் இருந்துச்சு. காங்கிரஸ்ல இந்த அதே எம்எல்ஏக்களுக்கு வந்து சீட் கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு தாமதப்படுத்தினாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டுக்காகவே ஒரு தொகுதியில வந்து இன்னும் வேட்பாளர் அறிவிக்காம இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பல சந்தேகத்துக்குரிய கேள்விகளை உருவாக்குது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? மேலூர் தொகுதி வந்து என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன்னா மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு மட்டில அங்க அந்த சீட் ஷேரிங்ல வந்து நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அந்த தொகுதி தான் வந்து மேலூருக்கு தான் வந்து இன்ன வரைக்கும் வேட்பாளர்களையும் அறிவிக்காம இருக்கிறாங்க. ஸோ அங்க சில கேள்விகள் வந்து வருது. உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் மேலூருக்கு வந்து இன்னும் அறிவிக்காம? நீங்க சொன்ன மாதிரி மாணிக்கம் தாகூர் சொன்ன கருத்துக்கள், மாணிக்கம் தாகூரோட இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இந்த மாதிரியா அதை வெயிட் பண்ண வச்சு கடைசி வரையும் அதை இழுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தொகுதி, அதாவது இப்போது மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாகூருடைய உறவினர் ஒருவருக்கு அந்த இடத்தை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அதில் ஏதோ சில குழப்பங்கள்லாம் இருக்குது. அதனால தான் அதை வந்து இன்னும் பேசி முடிக்காமல் இருக்காங்க. அதையுமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மதுரை பகுதி அப்படின்னு சொன்னாலே மாணிக்கம் தாகூர் வந்து இந்த கூட்டணி குறித்து, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதை பற்றிலாம் பேசினதுனால அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸாருக்கும் திமுகவினருக்கும் இடையே கூட நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுல டைம் எடுக்குது. அதே மதுரையில் உசிலம்பட்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா சரவணகுமாருக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. பட் மேலூர் மட்டும் டிலே ஆகிட்டு இருக்கு. அது இன்னைக்கு நம்ம இந்த ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைமில் கூட அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு காங்கிரஸில் பேசும்போது சொல்கிறாங்க. இந்த வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, எங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது காங்கிரஸினுடைய வேட்பாளர்களை பட்டியலை பார்க்கும் பொழுதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் பகிருங்க. நன்றி.